உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தடத்தில் இன்று ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருந்து திரு பிரதீபன் அவர் வந்திருக்காங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்றைக்கி நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்புச் செய்தியாக ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒரு இளம் பெண்ணை போதை கும்பல் கார் ஏற்றி கொண்டிருக்காங்க. அந்த நியூஸ் பார்த்தீங்களா? பார்த்தேன். நானும் பார்த்தீங்களா? சரி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை, அது முதல் இதில் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்கணும். இப்போ அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம். சரியா? விழுப்புரம் எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குன்றதை நாங்கள் பார்க்கணும் முதல். இப்போ ஒரு ஆண் பிள்ளையை நாங்கள் வெளியில் அனுப்பும்போது பெற்றோர்கள் கொஞ்சம் பெரும்பாலும் பெருசாக அந்த ஆண் பிள்ளைகளுக்கே இப்போ கவனம் எடுக்கிற நிலைமையெல்லாம் இருக்குது இந்த காலத்தில். அதே மாதிரி ஒரு பெண் பிள்ளையை நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு அனுப்புகிற போது நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். இப்போ இந்தியான்றது எங்களுடைய பூர்வீகமான ஒரு இடம் கிடையாது. நாங்கள் அகதியாக இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம். அவ்வளோதான் எங்களுடைய பார்வையாக. இன்றைக்கி அது அகதிகள் முகாம்னு சொல்லக்கூடாது, ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமாக தான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அகதிங்கிற ஒரு வார்த்தை கூட வேணாங்கிற அளவுக்கு அது அரசாங்கத்தால் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாக வெளியில் அது பேசும் பொருளாகத்தான் இன்று வரைக்கும் இருக்குது. அது முழுமையாக அது இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் என்று சொல்லி பெரும்பாலும் வெளியில் இருக்கிறார்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் கூட அதை பயன்படுத்துறதில்லை. இன்றைக்கு கூட எங்களை அகதி முகாம், இப்போ நீங்கள் வெளியிலேயே கும்பிடிப்பட்டி முகாமுக்குள்ளே நீங்கள் போனீங்கள் என்றால் அகதி முகாமுக்குள்ளே இப்படி சம்பவம் நடந்திருக்குது, இது அகதி கேம்ப் இப்படித்தான் சொல்கிறார்கள். வழியில் மறுவாழ்வு முகாம்ன்றது நாங்கள் தான் சொல்கிறோம். ஆனால் வெளியில் இருக்கிறவர்கள் அதை பற்றி சொல்கிறதில்லை. கண்டிப்பாக. இப்போ அந்த மறுவாழ்வு முகாமில் இருந்து வந்த ஒரு இளம்பெண்ணை தான் இப்போ கொலை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம பின்னாடி வருவோம். இப்போ இதில் நான் முக்கியமாக உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, அந்த முகாமில் இருக்கிறவங்க ஏதாவது பர்மிஷன்ஸ் வாங்கிக்கிட்டு தானே வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? இல்லை, கண்டிப்பாக இருக்குது. சார், அது எந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே திரும்ப ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடைமுறைகள் இருக்குது? இப்போ நாங்கள் இப்போ கும்படிப்பட்டி முகாமிலேருந்து இப்போ தஞ்சாவூரோ இல்லை மதுரை அந்த பக்கம் திருமணத்துக்கோ அல்லது வேறு ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட விடயங்களுக்கோ ஏதோ ஒரு சொந்தக்காரர்களை பார்க்குறது போகிறதுக்கோ ஒரு 15 நாள் லீவு, ஒரு 10 நாள் லீவு, அங்கே இருக்கிற தாசில்தார் கீ பிரிவு, சரியா, இவங்கள்ட்ட நாங்கள் ஒரு அனுமதி லெட்டர் ஒன்று கண்டிப்பாக எடுக்கணும். அது அனுமதி லெட்டர் எதுக்காக எடுக்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஒரு தனி நபர், நான் முகாமில் இருக்கிறேன், இப்போ நான் வெளியில் போகிறேன், எனக்கு வெளியில் எதுவும் நடந்துடக்கூடாது. அந்த பாதுகாப்புக்காக அவர்களிடம் நாங்கள் அனுமதி பெற்று போகிறது அது வலிமையாக அது அமுலில் இருக்கிறோட விடயம். கண்டிப்பாக, நிச்சயமாக. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு தினசரி வெளியில் போயிட்டு வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே திரும்ப அந்த பகுதிக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் தானே? சட்டம் தான், அது இருந்தது, அந்த மாதிரி இருந்துச்சு. காலப்போக்கில் ஈழத்தமிழர்களை அந்த எண்ணம் நாங்கள் இருக்கக்கூடாது, எண்ணம் நெரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவே ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இப்படி விலை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டாங்களே, இஷ்டப்பட்டால் அங்கேயும் போகலாம் வரலாம் என்ற ஒரு அந்த நிலப்பாட்டுக்குள்ளே போயிட்டுது. ஆனால் அதிக நாட்கள் தங்கணும் என்றால் கண்டிப்பாக லெட்டர் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இப்போ காலையில் போகிறவங்க நள்ளிரவில் திரும்பி வர்றதா இருந்தால் கூட அதுக்கு நீங்கள் லெட்டர் அந்த மாதிரி பர்மிஷன்லாம் தேவை கிடையாது? அதெல்லாம் தேவையில்லை. ஒரு வாரம் போய்த்து ஒரு வாரம் இல்லை, ஒரு 5 நாள் ஒரு 6 நாள் நின்றா கூட பெரிய அளவுக்கு லெட்டர் தேவையில்லை. ஒரு மாதத்துக்கு மேலே தங்கி போய் ஒரு 15 நாள் 20 நாள் தங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அனுமதி எடுத்து போகிறதோ அது எங்களுக்கு பாதுகாப்பு. கண்டிப்பாக. அதாவது இந்த 2012க்கு முன்னாடி அந்த முகாமுக்கு வந்தவர்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, அது உண்மையா? இல்லை, உண்மை அது. சார், அதன் பிறகு வந்தவங்களுக்கு இல்லை, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. பிறகு வந்தாக்க ஒன்றும் இல்லை. இப்போ 90லேருந்து இப்போ 2009ஆம் ஆண்டு பிறகு வந்ததுக்கு பிறகும் அதுக்கு பிறகு வந்தாக்களுக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு ஆள் பாஸ்போர்ட்டில் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டார் இப்போ முகாமில் இப்போ நீங்கள் தெரிஞ்ச ஆக்கள்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு 10 நாள் நாங்கள் இங்கே தங்க போகிறோம், ஒரு 20 நாள் தங்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் லெட்டர் எடுத்து ஒரு போலீஸில் ஒரு அனுமதி வாங்கி இங்கே தாராளமாக நிற்கலாம், எங்கேயும் போகலாம் வரலாம். அது அதிகாரிகளோ யாரும் வற்புறுத்துறதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. கண்டிப்பாக. இப்போ இயல்பாக இங்கே இருக்கிறவங்க வாழ்கிற மாதிரி அங்கே முகாமில் இருக்கிறவங்க வாழ்கிறதுக்கு அந்த அடிப்படை சிக்கல்கள்லாம் எதுவும் இல்லைன்றீங்களா? இல்லை, அடிப்படை சிக்கல் இருக்குது. அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பட்டதாரி, இப்போ படித்து முடிஞ்ச ஒரு நல்ல பட்டதாரிகள், நல்ல படிப்பு படித்த ஒரு பட்டதாரிகளாக இருக்கின்றார்களுக்கு ஒரு வேலை விடயங்களில் கொஞ்சம் இழுபறி இருக்கிறது. இப்போ நல்லா படித்தவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது கம்பெனியில். கிட்டத்தட்ட இப்போ எங்களோட கும்பிடுப்பட்டின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 500-600 கம்பெனி இருக்குது.
அந்த 500-600 கம்பெனியில் இறங்கினால் எங்கேயாவது ஒரு எங்களை நேசிக்கின்றவர்கள், ஈழத்தமிழர்களை நேசிக்கின்றவர்கள், இவர்களும் தமிழர்களான் இறக்கப்பட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்குது, வாய்ப்பு உண்டு இருக்குது, அவங்க வேலை செய்கிறாங்க. அதே நேரத்தில் சில இடங்களில் வந்து எங்களை ஒரு மாதிரி பார்க்குறதா, இவங்க அகதிகளா இலங்கை தமிழர்களா அப்படின்னு பார்த்து கூட அந்த வேலைகள் வந்து கிடைக்காம போன காலமும் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து தான் இப்போ பெயிண்டிங் வேலை, மேசன் வேலை, தாங்களாக சில வேலைகள் கற்றுக்கொண்டு இப்போ கைத்தொழிலுக்கு தான் போய் வராங்க. பட்டதாரிகளே கைத்தொழில் தான் படித்த வேலையை வந்து பார்க்க முடியாத பெயிண்டிங் வேலைகள் அந்த மாதிரி வேலையில் தான் அவங்க போய் வராங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக. ஸோ இப்போ அந்த கொலை சம்பவத்துக்கு வரலாம். ஸோ அந்த பெண்ணோட தாயார் இப்போ வந்து யார் வந்து அந்த கொலை குற்றவாளிகளோ அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா தான் அந்த பெண்ணோட உடலை வந்து வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு அதுக்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுபான விடுதியில் இந்த நடனம் ஆடும்போது ஏற்பட்ட தகராறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை விட மோசமான கொலைகள்லாம் நடந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு வந்த காலத்தில் இந்த மாதிரி தூக்கு தண்டனையை வந்து மாறி மாறி வந்து அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னால் இல்லை, அது இந்தியாவோட சட்டத்தில் வந்து தூக்குன்றது வந்து இல்லை. அப்படி எத்தனையோ தூக்கு கைதிகள் எல்லாம் வந்து ஆயுள் கைதிகளாக இருந்து விடுதலையாகிய வரலாறுகள்லாம் இருக்குது. ஆனால் இது சாத்தியமாகுமென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியமாகாது. ஆனால் அவைக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கலாம், சிறைச்சாலைக்கு அனுப்பலாம், ஆயுள் தண்டனை கூட வாங்கி கொடுக்கலாம். ஆனால் தூக்கு தண்டனை என்ற ஒரு விடயம் வந்து அது ஒரு சாத்தியம் இல்லாத விடயம்தான். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி என்னென்ன, பொதுவான ஒரு கேள்வி அப்படின்னா, ஒரு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண்ணு தான் அவங்க வந்து மதுபான விடுதிக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ வந்து ஒரு தாயார்கிட்ட நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இது வந்து தாயாருக்கு தெரியாது. அப்போ இன்னைக்கு வந்து பிள்ளையோட உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உயிர் போயிடுச்சு அப்படிங்கும்போது எனக்கு இதுக்கு குற்றம் பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க அந்த குழந்தையை எங்கே அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல? இல்லை, இது வந்து பெற்றோருக்கு பெற்றோர் தான் இந்த இடத்துக்கு தான் போகிறோன்னு சொல்கிறது வந்து அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எந்த பெற்றோரும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விடுதிக்கு தான் போகிறேன்னு சொல்லி எந்த ஒரு பெற்றோரும் வந்து ஒரு பெண் பிள்ளையை, அதாவது எப்படி சொல்கிறது, எங்களுடைய இந்த மாதிரி குழந்தை பிள்ளைகளை வந்து அங்கே அனுப்ப மாட்டார்கள். சரிதான், அதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இப்போ பெற்றோருக்கு தெரியாமல் தான் பெற்றோருக்கு தெரியாமல் போகிறது இருக்கட்டும்ங்க. இப்போ இரவில் ஒரு பெண் வெளியில் போகிறாங்க மிட் நைட் வரைக்கும் வீட்டுக்கு வரல அப்படின்னா அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வேண்டாமா? இல்லை, அந்த தகவல் வந்து அவங்க கொடுக்கல. இப்போ இவன் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல தான் போகணுன்ற விஷயம் வந்து இவையும் தகவல் கொடுக்கல. மற்றது அவையும் வந்து இதை எப்படி இவன் எங்கே இருக்கிற என்ன மாதிரி இருக்கிறான்ற விடயங்களை வந்து அவையும் பேசியிருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம். அல்ல இவை அதில் பொய் சொல்லியிருக்கலாம், எங்கே இருக்கிறோம்னு சொல்லி இவை பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவை எங்கே இருக்கின்ற உண்மையான விடயங்களை வந்து தாயாருக்கு தெரியாது. ஆனால் அவள் இறந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த பிள்ளை இப்படி தான் இந்த இடத்துலாம் இருந்திருக்கிறான்னு சொல்லி. அது நாங்கள் எங்களுடைய இப்போ ஒட்டுமொத்த எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய தாயார்கள்லாம் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குது. அப்போ நாங்கள் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்னொரு நாட்டில் வந்து இன்றைக்கு நான் புலமை வந்து வாழ்கிறோம். அப்போ நாங்கள் வாழ்கிற இடத்துல இங்கே எல்லா வசதியும் இந்த அரசு கொடுக்குது. இந்த அரசாங்கம் எங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு வழியாக புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு மாதாந்த உதவி கொடுக்குறாங்க. கல்விக்கு உதவி வேணுமென்றால் அது கூட இப்போ இந்த அரசாங்கம் கொடுக்குது. அது வெளியாக்களுக்கு என்ன உதவி கொடுக்குறாங்களோ அதுவும் எங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி என்னென்ன சலுகை கொடுக்குது அரசாங்கங்கள், அந்தந்த சலுகையெல்லாம் வந்து மகளிருக்கு கொடுக்குறாங்க. மற்ற விளையாட்டு போட்டிகள் வந்தால் அதுகளுக்கு அரசு கொடுக்குது. இந்த மாதிரி நல்ல விடயங்கள் எல்லாம் தாராளமாக செய்கிறாங்க. சரிதான். அதே நேரத்தில் அரசாங்கமும் சரி, இப்போ கீப்பிரிவு அதிகாரியும் சரி, காவல்துறையும் சரி, அங்கே இருக்கிற தாசில்தாரும் சரி, ஆரையும் சரி, எங்களோட மக்களுடைய நலனில் வந்து அவங்க அக்கறையாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் குறை சொல்ல முடியாது. இப்போ எங்களோட சைடில் இருக்க தவறுகளை வந்து யார் ஏற்படுத்துகிறன்றதை தான் பார்க்கணும். அப்போ யார் அதில் கவனமாக இருக்கணும் என்றால் எங்களுடைய பெற்றோர்கள்லாம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை நாங்கள் என்னோட கேள்வி அதுதான். இப்போ பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி அதுதான். அப்போ நாங்கள் இப்போ இது ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னு சொல்லி நாங்கள் இதை மக்கள் மத்தியில் நாங்கள் போவில் என்று சொல்லி சொன்னால் மறுபடியும் இன்னொரு சம்பவம் நடக்கும். அப்போ நாங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகணும். கண்டிப்பாக மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகணும். அப்போ எல்லா பெற்றோரும் என்ன யோசிக்கணும், நீ இந்த இடத்துல இருந்து நீ 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு புள்ளியை விடுறேன்னு சொன்னால் கூட கவனமாக ஒன்று நீங்கள் போய் வரணும். இல்லாட்டிக்கு அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் எதுக்கு போகிறாங்க, எந்த டைமுக்கு நீ வரணுன்றதே அந்த ஒரு கட்டாயம் கொண்டு வரணும். எந்த பிள்ளையாக இருந்தால் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பொன் பிள்ளையாக இருந்தாலும் சரி,
ஒரு கட்டாயமாக அந்த புள்ளிகளை கொண்டு வந்து நாங்கள் கண்ணுக்குள்ளேயே பார்க்குற மாதிரி நாங்கள் கொண்டு வரணும். இப்போ அரசாங்கம் சுதந்திரமாக நீங்கள் எங்கேயும் போக வரணுமன்றதுக்காக நீங்கள் சுதந்திரமாக விட்டுட்டு நாளைக்கு கொண்டு ஆகும்போது நாங்கள் அரசில் வந்து போய் பழி போடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். அதே நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நாங்கள் எங்கே வந்து நாங்கள் அகதியாக வந்தோம், எங்களுக்குன்ற இருக்கிறதுக்கு இடம் தந்திருக்கிறாங்க. நாங்கள் பக்குவமாக இருந்து கொண்டு கல்வியாலேயும் பொருளாதாரத்தாலேயும் எங்களை கட்டி ஒழுப்பி நாங்கள் எந்த ஒரு நாட்டில் இருந்து முன்னேறி நிற்கணும். இந்த அரசை கூட யோசிக்கணும், இங்கே வந்து அவங்க உயர்ந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ எல்லா பிள்ளைகளும் இதை யோசிக்கணும், எங்களுடைய வளர்ச்சியை தான் யோசிக்கணும். அப்போ தேவையில்லாத இந்த மாதிரியான இந்த மாதிரியான விடயங்கள் இப்போ வேறு பிரச்சனைலாம் நடக்குது. பெண் பிள்ளைகளெல்லாம் வேறு இடங்களுக்கெல்லாம் போறினம் நிறைய பிரச்சனைலாம் நடக்குது. இதுகளை வந்து நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது எங்களுடைய பெற்றோர்கள் மற்றது வந்து அரசும் வந்து இதில் கவனம் செலுத்தணும். இல்லை இப்போ புதுசாக அதிகாரத்துக்கு வந்திருக்க அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களோட பாதுகாப்புக்காக சிங்கப்பெண்கள் சிறப்பு படைன்னு சொல்லிட்டு பெண்களுக்காக ஒரு ஒரு போலீஸே ஒரு அமைப்பே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அதை லான்ச் பண்ணலன்னு வச்சுங்க. ஸோ பெண்களோட பாதுகாப்புக்காக தான் அதை பண்ணணுங்கிறதுல அவங்க குறிக்கோளாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் கேட்குற கேள்வி சரி. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கொலை நடக்குது, சரிதானே? அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஆட்சியாக இருந்தாலும் இப்போ வந்து ஆட்சிக்கு பிறகு நிறைய கொலை நடந்திருக்கு. ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் அரசு மீது நாங்கள் வந்து குற்றங்களை உடனே நாங்கள் போட்டுடுறோம், சரிதானே? அது எங்களுக்கு நடந்தாலும் சரிதான். அப்போ ஒரு கொலை நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் யாரும் போய் அரசிட்ட போயிட்டு நான் கொலை செய்ய போகிறேன், இந்த இடத்துல நான் கொலை செய்ய போகிறேன்னு சொல்லி அரசு வந்து சேட்டலைட் விட்டு பார்த்து கொண்டு இருக்க முடியாது. கொலை நடந்ததுக்கு பிறகு தான் அரசுக்கே தெரியுது. கண்டிப்பாக. அப்போ அரசு வந்து இதை வந்து வேணுமென்று இந்த கொலைகளை செய்கிறதில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற தப்பு வந்து அதுக்கப்புறம் தெரியும் போது தான் நாங்கள் அரசு வந்து இதை செய்யலை, அரசு வந்து இதில் கவனம் செலுத்தலைன்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே அரசு மீது நாங்கள் குற்றச்சாட்டை போடுகிறோம். ஆனால் மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்றதை நாங்கள் பொறுப்புன்று இருக்குது தானே. மக்கள் இதில் புலவிடுறீங்க. அப்போ ஒரு இடத்துல சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதில் புலவிட்டுருக்கிறீங்க, நீங்கள் பார்த்து இருக்கிறீங்க, உங்களை கண்ணாட எத்தனை பேர் அதில் சுற்றி நின்று இருக்கிறீங்க. ஏன் நீங்கள் அதை இது எங்களுடைய இடம், இது எங்களுடைய குழந்தைகள், இந்த இடத்துல தவறு நடக்குன்னா நீங்கள் அதை தடுத்துருக்கலாமே. அப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்து போட்டு அரசே வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், காவல்துறை வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், காவல்துறைக்கே தெரியாது. நீங்கள் சொன்ன பிறகு தான் காவல்துறைக்கே தெரியும். அப்போ இப்போ அப்படி பார்க்க போனால் எல்லாருக்கும் சேட்டலைட் போடணும், ஒவ்வொருத்தனுக்கும் சேட்டலைட் போட்டு பார்த்து கொண்டே இருக்கணும், தப்பு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தவறு நடக்கும், ஆனால் எல்லாமே அரசியலே கொண்டு வந்து பழி போடுறதுன்றதான் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடியும். தவறு எவ்வளவோ நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ இந்த கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட அந்த இளம் பெண்ணை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காங்க, ஒரு செலிப்ரிட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது பட்டதாரிகள் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது டெய்லி வேலைகளுக்கு போகிறாங்க, இந்த பெயிண்டர் வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இவங்க தன்னை வளர்த்துக்கிறதுக்காக அவங்க ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படியான ஒரு சூழலில் இப்போ இருக்க அந்த அரசாங்கம் இங்கே அதாவது முகாமில் இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ வந்து அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய முகாமில் இருக்கிற குழந்தைகள் 500க்கும் மேலேயும் மார்க் எடுத்திருக்கணும், நல்லா மார்க் எடுத்திருக்கணும். 400, 450, 500, 550, 300 இந்த மாதிரி நல்ல மார்க் தான் எடுத்திருக்கணும். இப்போ அடுத்த மேல் படிப்பு போகிறதுக்கு இப்போ அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பணம் இல்லை, அது உண்மையான விடயம். பணம் கட்டி அவையால் படிக்க வைக்க முடியாது சூழ்நிலை. ஆனால் இன்று வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கான ஆசை இருந்து கொண்டே இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு யார்கிட்ட போய் உதவி கேட்குறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு தொண்டு நிறுவனங்கள்ட்ட எல்லாம் அப்ளை பண்ணி கொண்டே இருக்கணும். சிலவருக்கு கிடைக்கும், சிலவருக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் இந்த விடயத்தை வந்து இப்போ அகதிகளாக வந்து அகதிகளுக்குன்ற ஒரு சட்டம் கொண்டு வரணும். இப்போ அகதி குழந்தை இப்போ எங்கடா பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கமே முழு பொறுப்பெடுக்கணும். அவர்கள் கல்லூரிக்கு போய் படித்து முடித்து ஒரு வேலை வாங்கி கொடுக்கும் வரைக்கும் முழு உதவியுமே அரசாங்கம் தரணும்ன்றது எங்களுடைய ஆசை. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 50 வருடமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் இப்போ வர எதிர்கால குழந்தைகளும் இப்போ நாங்கள் பாதிக்கப்பட்டு இப்போ எங்களோட வாழ்க்கையை நாங்கள் முதல் சொல்லலாம். இப்போ நாங்கள் இலங்கையிலையும் நாங்கள் படித்தது கிடையாது. யுத்தம், அங்கங்கே அலைஞ்சோம், ஓடினோம், பெரிய அலுவலப்பட்டோம். எங்களோட படிப்பை நாங்கள் விட்டுட்டோம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சாப்பாட்டு கடையை வச்சோ ஏதோ ஒன்று வச்சு நடத்தின நிலைமைக்கு தான் இருக்கிறோம். நாங்களும் படிச்சிருந்தால் ஒரு பட்டதாரியாக இருந்திருக்கலாம். அப்போ எல்லாத்தையும் நாங்கள் இலங்கையில் இழந்திருக்கிறோம். இப்போ இங்கேயும் வந்து இங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கான அந்த நல்ல வாழ்க்கையை தான் நாங்கள் கொண்டு கேட்குறோம்.
அப்போ எல்லாரும் இந்த சமுதாயத்தில் எப்படிலாம் வாழ ஆசைப்படுறோமோ அப்படி தான் எங்களுடைய ஈழத்தமிழ் குழந்தைகளும் வாழ ஆசைப்படுறாங்க. அதுக்காக ஏங்குறாங்க. எங்களுக்கு ஒரு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்களை தொப்புள் கொடி உறவுகள் முன்னே இருந்து கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பின்தங்கிய ஒரு 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 மக்களாகவே நாங்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்குறீங்க, நாங்கள் இல்லை என்று சொல்லலை, எல்லாம் எங்களுக்கு தர்றீங்க. அதையும் தாண்டி இந்த கல்வின்ற விடயத்தில் குழந்தைகளை சரியான முறையில் நாங்கள் கொண்டு போகாமல் இருந்தால் இந்த மாதிரியான தவறான விடயங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாத போது தங்களுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரத்துக்கு அவை என்ன செய்ய சில இடத்துல தவறான முறையில் பொருளாதாரங்களை பெற்றெடுக்கிறார்கள். சில இடத்துல வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி கம்பெனி எடுக்கிற போய் லோடிங் வேலை செய்கிறாங்க, பேக்கிங் வேலை செய்கிறாங்க. பொம்பளை பிள்ளைகள் பேக்கிங் வேலையெல்லாம் செய்து தங்களுடைய குடும்பத்தை கொண்டு போகிறாங்க. அது மாறணும். அது வந்து முன்னே இருந்த அரசாங்கத்தை விட இப்போ வந்து அரசாங்கம் இந்த படிப்பு விஷயத்தில் எல்லாத்தையும் அவையே பார்க்கணுமன்றதான் என்னுடைய ஆசை. இன்று வரைக்கும் எனக்கே எத்தனையோ பேர் எனக்கு அண்ணா நான் படிக்கணுமண்ணா கேள் பண்ணுங்கன்ட்டு என் ஃபோன்லேயே வரும். அப்படி நிறைய இது வந்திருக்கு. நானும் எல்லா முயற்சி செய்கிறேன். சரியான ஒரு இது வந்து கிடைக்குது இல்லை. முடியாத பட்சத்தில் நாங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். கண்டிப்பாக அரசாங்கத்துக்கு அதில் நீங்கள் அந்த கோரிக்கை வந்து கேட்கணும். நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு உரிமையோடு கேட்குறோம். எங்களோட பிள்ளைகள் நாங்கள் வாழ்ந்தது மாதிரி அவர்கள் வாழாமல் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இந்த அரசு வந்து ஒரு உதவி என்று சரவணம் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போது இந்த இளம்பெண், அதாவது கொலை செய்யப்பட்டவங்களே எடுத்துக்கிட்டால் கூட பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு மதுபான விடுதியில் போய் நடனம் ஆடினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அரசியல் சம்மந்தப்படுத்தி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் விடுங்க. இன்றைக்கி நிறைய இளம் தலைமுறைகள் வந்து முகாமில் இருக்காங்க, மறுவாழ்வு முகாமில் இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு, ஒரு நல்ல வழியில் அமைச்சிக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும், ஸோ எந்த மாதிரியான ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்கும்ல, அவங்க எப்படி இருக்கணும், எதை வந்து அவங்க முன்னுதாரணமாக எடுத்துக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள். முதல்வர் ஒரு பட்டதாரியில் படித்து முடித்தாலும் சரி, அதில் படித்து முடிச்சிருக்கிற ஆக்களுக்கும் சரி, இப்போ நிறைய பேர் வந்து டியூட்டிஷன் படித்தவங்க வேலைக்கு அலைகிறாங்க, அலைஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து அதுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கல. சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கிறாங்க, சரிதானே. அதேமாதிரி மெடிக்கல் படிக்கிறாங்க. இப்போ மெடிக்கல் படிச்சுட்டு காசு செலவு பண்ணி மெடிக்கல்லாம் படிச்சுட்டாங்க, ஆனால் வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ சாதாரணமான மெடிக்கல்களில் போய் வேலை கிடைச்சா அப்படி கெடுத்தாலும் சம்பளம் எவ்வளவு? 6000, 4000, ஆமிஞ்சி போனால் 10,000, சரிதானே. அப்போ இவன் படிப்புக்கு இங்கே சம்பளம் வந்து போதுமானதாக இல்லை. அப்போ இவ்வளோ தான் சம்பளம், சரிதானே. ஆனால் நான் விசாரித்ததுக்குள்ள அதையும் இங்கே இந்தியாவில் படித்த இங்கே குடியுரிமை பெற்றவர்கள், அது இந்தியன்ஸ் ஆக்களுக்கெல்லாம் பார்த்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயிலிருந்து ஆமிஞ்சி போனால் 20,000, 25,000, 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதே படிப்பு தான் இவங்களும் படிச்சுக்கிறாங்க, சரிதானே. அப்போ இவைக்கு மட்டும் ஏன் இந்த சம்பளம்? அதுதான் இப்போ என்னுடைய கேள்வி. ஏன் இந்த சம்பளம் கொடுக்கணும்? அப்போ எங்களுக்கு நாங்கள் அகதி என்ற ஒரு காரணத்தால் வந்து அப்படி சம்பளம் கொடுக்கணுமா எனக்கு தெரியலை. ஆனால் விசுவாசமாக, உண்மையாக, நேர்மையாக வேலை பார்க்குறாங்க. டைமும் அதிகமாக எடுத்துக்கிறாங்க, ஆனால் சம்பளம் குறைவாக இருக்குது. ஆனால் அவங்க நேரம் பார்த்து வேலை செய்கிறாங்க. இந்த டைமுக்கு வந்து இந்த டைமுக்கு போயிடுறாங்க, ஆனால் இவங்க எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்கிறாங்க, ஆனால் சம்பளம் குறைவு. இப்போ இந்த வேலை மட்டும் இல்லைப்பா, துணிக்கடையில் இருந்தால் கூட சம்பளம் குறைவு தான், ஆனால் அவங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் சம்பளம் கூட. இப்போ இப்போ நீங்கள் எங்களோட குரூப்பில் போடுறாங்க, கம்பெனியில் இருக்கிறார்கள் எல்லா வேலை வாய்ப்பு இருக்குது, வேலை தர்றோம் வந்து போடுறாங்க. 20லேருந்து 30 வரைக்கும் போடுறாங்க. போட்டுட்டு வேலைக்கு போனால் அங்கே போனால் என்ன சொல்கிறாங்கன்னா 15,000, 12,000 உங்களை சம்பளம்ன்றாங்க. ஆனால் போடுறது 30,000, 25,000 போடுறாங்க, ஆனால் சம்பளம் குறைவாக தான் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் இளைஞர்கள்ன்ற ஒரு காரணத்தால் வந்து இந்த இதில் கொஞ்சம் புறக்கணிப்பு இருக்குது. அதை வந்து இந்த அரசாங்கம் சரி செய்யணும். அதுக்கு நீங்கள் செய்கிற அந்த ஒரு விஷயம் கரெக்டான ஒரு விஷயம் தான். அரசாங்கம் இதை வந்து கவனத்தில் எடுத்துகிட்டு இவங்களுக்கும் வந்து ஒரு சம வாய்ப்பு கொடுக்கணும். சமமான இங்கே உள்ள குடிமக்களுக்கு என்ன மாதிரியான என்ன சொல்கிறது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுக்கு சமமான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது உங்களோட கோரிக்கையாக. கண்டிப்பாக. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கேட்க வர்றது என்னென்னா, இப்போ இந்த பொண்ணு இப்போ இங்கே வந்திருக்காங்க, இவங்க வந்து இவங்க ஒரு தேர்ந்தெடுத்த பாதை தான் இதுக்கு காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரியான ஒரு தவறான வழியில் போயிடாமல் ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு கேட்குறேன். இல்லை, அது வந்து முதல் அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னால்,
இன்னும் எங்களுடைய மக்களை வந்து தங்களுடைய பார்வையில் வச்சுக்கிறது வந்து எங்களை வந்து அடக்குறதுன்ற அர்த்தம் கிடையாது. எங்களை அவன் பார்வையில் நாங்கள் இருந்து கொண்டு இந்த பிள்ளைகள் வராத மாதிரி தடுக்க வேண்டியபடியாக அரசாங்கத்திட்ட கையில் நாங்கள் அரசாங்கத்திட்டே நாங்கள் அந்த பொறுப்பை கொடுக்குறோம். அதை கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அதே நேரத்தில் வந்து எங்களுடைய பெற்றோர்களும் வந்து இது ஒரு சரியான கவனம் எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த விடயத்தில் வந்து நீங்கள் இது சும்மா அப்படின்னு போட்டு நாங்கள் கடந்து போயிட முடியாது. அப்போ இதை வந்து அவையும் சரியான முறையில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அப்போ எல்லாம் அரசாங்கம் தான் பார்த்துக்கொள்ளும்னு சொல்லி நாங்கள் இருந்துடக்கூடாது, அலட்சிய போக்கு இருந்துக்கூடாது. அப்போ எங்களுக்கும் கடமை இருக்குது. அப்போ இந்த புள்ளியலை வந்து இப்படியான பொம்பளை பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஒரு மகளிர் ஒரே ஒரு அமைப்பு இப்போ வந்து நீங்கள் மகளிர் அணி ஒன்று இருக்குது. இப்போ இந்த மகளிர் அணியில் வந்து மகளிர் சம்மந்தப்பட்ட சகல விடயங்களும் மகளிருக்கு கண்டு கொடுத்துருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட டீமாக இருக்கணும். இப்போ அவைக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம். இப்போ எல்லா முகாமில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வந்து அவன் கண்காணிப்புக்குள்ள இவ எங்கே பள்ளிக்கூடம் எந்த படம் சேரினோம், என்ன வேலை சேரினோம், இவைக்கு என்ன செய்யணும், அடுத்த கட்டின பெரியவர்கள், வயதானவர்கள், அனுபவசாலிகள். அப்போ அரசே வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம் மாதிரி ஒரு சங்கத்தில் இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து அதுக்குள்ளே அடக்கி கொண்டு வந்து அவைக்கு ஒரு விழிப்புணர்வு. இப்போ சில பேருக்கு இப்போ இலவசமாக பரதநாட்டியங்களை கொடுக்கலாம், இலவசமாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விடயங்களை முகாம்களை சொல்லிக் கொடுக்கலாம், டியூஷன் சென்டர் இலவசமாக சொல்லிக் கொடுக்கலாம், இங்கிலீஷில் இலவசமாக சொல்லிக் கொடுக்கலாம், அப்புறம் வந்து விளையாட்டுத்துறைகளை வந்து இலவசமாக இதுகளை சொல்லிக் கொடுக்கலாம், வேட்டில் போய் விளையாடுற அளவுக்கு அவையை கொண்டு போகலாம். அப்போ ரீசெண்டாக அவைகளை நாங்கள் வச்சுக்கணும்னு சொன்னால் அரசு சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து அப்பப்போ வந்து ஏதோ ஒரு வகுப்பு வாரத்துக்கு 2 தடவை ஒரு விழிப்புணர்வுக்கான வகுப்புகள், என்னென்ன வேலை செஞ்சால் எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், எந்த கையில் தொழில் செய்தால் எப்படி காசு பார்க்கலாம், இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை அரசை ஏற்படுத்தி கொடுக்குமாக இருந்தால் இந்த மாதிரியான தவறுகள் வாரத்துக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். என்றால் இது வந்து எப்படி சொல்கிறது, இது ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்று சொன்னாலும் இப்போ நாங்கள் எங்களோட இஷ்டப்படி நாங்கள் எங்கே எல்லாரையும் விட்டுடுறோம். நடந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் ரெண்டு சொல்கிறோம், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போ இது நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் அந்தந்த முகாமுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை போடுவோம். மகளிருக்குண்டா மகளிருக்கு ஒரு கட்டமைப்பை போடுங்க, ஆண்களுக்கு கட்டளை போங்க. எத்தனை பேர் முகாமை விட்டு வேலைக்கு போகிறார்கள்? அப்போ இவற்றை பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துறது? அப்போ இதுக்கு வந்து அரசு சார்ந்த ஆக்களை ஒரு ஆக்கள் வந்து அவையுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். என்றால் நாங்கள் வெளியில் போயிட்டு உள்ளே வரும் வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏதாவது நடக்கலாம், எங்கட ஆக்களும் பாய் வைக்கலாம், வாக்குவாதம் பெறலாம், அது எதர்ச்சியாக வர்றது தான், அதிலே சண்டை வரலாம், அடிபாடு வரலாம். வந்ததுக்கு பிறகு நாங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அரசுகளே முன்னின்று நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போகிறோமோ அல்லது வேறு நாடுகளுக்கு போகிறோமோ இல்லை இந்த நாட்டிலேயே நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி வரோமோ என்றது அப்பால்பட்டு முழுக்களுமே அரசாங்கமே பார்க்குமா இருந்தால் இவ்வளோ பிரச்சனையும் தடுக்கப்படும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக, நிச்சயமாக. இந்த விடயமாக இருக்கட்டும், அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், படிக்க ஆசைப்படுற குழந்தைங்களுக்கான படிப்பு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், நிறையா விஷயங்களை அதுவும் மறுவாழ்வு முகாமில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க வாழ்வு நல்லா இருக்குங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.